பண்பாடு மற்றும் கல்வி செழித்திருந்த தெல்லிப்பளை அளவட்டி பகுதியில் செல்லையா கந்தசாமி என்னும் நற்பண்பாளரும் லீலாதேவி என்னும் பெண்கள் குல திலகமும் 1981 வருடம் ஜனவரி மாதம் 12ஆம் தேதி நல் மகவு ஒன்றை பெற்றெடுத்து அம்மகனுக்கு கஜன் என பெயர் சூட்டி மகிழ்ந்தனர். கஜன் கந்தசாமி அவர்கள் சிறு வயது முதலே பணிவு, உழைப்பு, மனிதநேயம் ஆகியவற்றை மதிக்கும் குடும்ப சூழலில் வளர்ந்தார். இவர் தனது சிறு பருவத்தை சண்டிலிப்பாய் என்ற அமைதியான கிராமத்திலே கழித்தார். இயற்கை, சமூகம் மற்றும் பாரம்பரியத்துடன் நெருக்கமாக வளர்ந்த அந்த காலம் அவரது வாழ்க்கையின் நோக்கத்தையும் பண்பையும் வடிவமைத்தது. அவர் தனது ஆரம்ப கல்வியை யாழ் அருணோதயா கல்லூரி அளவட்டியில் பெற்றார். தொடர்ந்து தனது நடுநிலை மற்றும் மேல்நிலை கல்வியை புனித கெண்டியரசர் கல்லூரி இளவாலையில் மேற்கொண்டு தன்னம்பிக்கை மற்றும் தலைமைத்துவ பண்புகளுடன் வளர்ந்தார். பின்னர் மல்லாவி மத்திய கல்லூரியில் கல்வி கற்று தனது பள்ளி வாழ்க்கையை நிறைவு செய்தார். கல்வி காலத்திலிருந்தே கடப்பாடு, பொறுப்பு, விடாமுயற்சி ஆகிய குணங்களால் அவர் தனித்துவம் பெற்றார். கல்வியை முடித்த பின்னர் தனது எதிர்காலத்தை நிலைநிறுத்தவும் உலகளாவிய வாய்ப்புகளை நாடவும் அவர் கனடாவை தனது அடுத்த இலக்காக தெரிவு செய்தார். கனடா சென்றதும் புதிய சூழலிலும் கலாசாரத்திலும் தன்னை விரைவாக பொருந்தச் செய்த கயன் அவர்கள் தனது தொழில்முறை வாழ்க்கையை கனடாவிலிருந்து அமெரிக்கா வரை பயணிக்கும் லாரி ஓட்டுநராக தொடங்கினார். இந்த பணியில் ஏற்பட்ட பொறுப்பும் நெடுந்தூர பயண அனுபவமும் வாழ்க்கையில் எதையும் பயமின்றி எதிர்கொள்ளும் மனவலிமையை அவருக்கு தந்தது. தனது கடித உழைப்பும் சேமிப்பும் அடிப்படையாக கயன் அவர்கள் 2010ஆம் ஆண்டு கனடாவிலே ஜாரோ கிளீனிங் அண்ட் சப்ளைஸ் என்ற சுத்தம் செய்யும் பொருட்கள் மற்றும் சேவை நிறுவனத்தை தொடங்கினார். அவரது நேர்மை, தரநிலை மற்றும் வாடிக்கையாளர் நம்பிக்கை ஆகியவற்றால் இந்த நிறுவனம் வேகமாக வளர்ந்து கனடாவில் சிறப்பான வணிகமாக வேரூன்றியது. வணிகத்தில் நிலைநிறுத்தப்பட்ட பின்னர் 2022ஆம் ஆண்டு கயன் அவர்கள் தனது தொழிலை உணவக மற்றும் விருந்தோம்பல் துறைக்கும் விரிவாக்கி KSJ மான்ஸ்டர் பப் அண்ட் ரெஸ்டாரண்ட் கனடா நிறுவனத்தை வாங்கினார். இது அவரின் தொழில்நுட்ப திறனையும் மேலாண்மை திறனையும் வெளிப்படுத்திய முக்கியமான படியாக அமைந்தது. நாட்டை விட்டு வெளியே வந்தபோதும் தாய்நாட்டின் மீதான பாசம் குறையாமல் அவர் இலங்கையிலும் முதலீடுகளை செய்வதற்கான திட்டங்களை செயற்படுத்தினார். அதன் விளைவாக ஜரு ராயல் ரெசிடென்சி ஸ்ரீலங்கா, தரமான தங்கும் வசதிகளை வழங்கும் ஹோட்டல் ஜரு டிராவல் ஸ்ரீலங்கா. தொழிலில் வெற்றி பெற்ற போதும் கற்றலை கைவிடாத கஜன் அவர்கள் 2024ஆம் ஆண்டு கனடாவிலே ரியல் எஸ்டேட் லைசன்ஸ், மார்கேஜ் லைசன்ஸ் இரண்டும் பெற்றார். இது அவரை பல்துறை தொழில்முறை நிபுணராக உயர்த்தியது. 2024ஆம் ஆண்டு அவர் கலைத்துறைக்குள் நுழைந்து ஜுப்தா புரொடக்ஷன் கனடா, இந்தியா, ஸ்ரீலங்கா என்ற சர்வதேச திரைப்பட தயாரிப்பு நிறுவனத்தை உருவாக்கினார். 2024 ஏப்ரல் மாதம் அகசியா என்ற திரைப்படத்தின் மூலம் நடிகராக அறிமுகமாகினார். சிறிய கிராமத்தில் பிறந்து உலகளவில் பல துறைகளில் சாதனை படைக்கும் முயற்சியால் உயர்ந்த நிலையை அடைந்தவர் கஜன் கந்தசாமி. தொழில் முனைவு, கல்வி, கலை, சமூக பொறுப்பு ஆகிய அனைத்திலும் முன்னேறிய அவர் உழைப்பும் உறுதியும் இருந்தால் வாழ்க்கையில் எதை வேண்டுமானாலும் சாதிக்க முடியும் என்பதற்கான ஒரு வாழ்கின்ற உதாரணமாக திகழ்கின்றார்.